Daily. Taste the Daily. ஈசியா சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போலீசார் நெருக்கடி கொடுப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீசாரே செயல்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும் அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவல். சென்னை கானாத்தூரில் நள்ளிரவில் பெண்கள் சென்ற காரை கட்சி கொடிகட்டிய காரில் வந்த இளைஞர்கள் மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை துரத்தி சென்று தொல்லை கொடுத்த திமுகவினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இளம் பெண்கள் சிலர் பயணித்த மகிழுந்தை திமுக கொடி கட்டப்பட்ட மகிழுந்தில் வந்த சிலர் வழிமறித்து மகிழுந்தில் இருந்த பெண்களிடம் அத்துமீறும் காட்சிகள் அடங்கிய காணொளி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை புறநகரின் மிக முக்கியமான சாலையில் பயணிக்கக்கூடிய அந்த பெண்களை வழிமறித்து தொல்லை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூக விரோதிகளுக்கு துணிச்சல் ஏற்பட்டிருப்பதும் அச்சமும் கவலையும் அளிக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இது குறித்து கானத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் குற்றம் செய்த சமூக விரோதிகள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூறப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியும் பாதுகாப்பும் வழங்க வேண்டிய காவல்துறையினரே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த மகிழுந்தில் திமுக கொடி கட்டப்பட்டிருந்ததாலா அல்லது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக எத்தனை குற்றங்கள் நடந்தாலும் அதை அரசும் காவல்துறையும் கண்டுகொள்ளாதது என்பதாலா என்பது குறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சென்னையில் அண்மை காலமாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவது கண்டிக்கத்தக்கது எனவும் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை வழிமறித்து அத்துமீறிய திமுக கொடி கட்டப்பட்ட மகிழுந்தில் வந்தவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சரையும் காவல்துறையும் கேட்டுக் கொள்வதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.